ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் அவங்கள பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் எந்த மாதிரி தாட்ஸ் ஓடிட்டு இருந்திருக்கும், ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெனரல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறதா இருக்கும். ஸோ ஜெனரல் ரீடிங்னா எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷனும் மேட்சாக இருக்கும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ணி உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க. ஓகேவா? தென் யாருக்காவது போஸ்ட்லாம் ரீடிங் வேணும், ஹீலிங் வேணும் அப்படின்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. தென் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பிரேக் த்ரூ, பேஷன்ஸ், அவுட்சைடர், healing, sharing, okay, illusion, control, maturity, politics, plunging to the forest, schizophrenia, guidance. Okay, so bottom of the deck, no to nothingness. Okay, Six of Wands, Moon, okay, Knight of Pentacles, okay, Two of Wands, Fool, Tower, Hierophant, Three of Wands, Nine of Swords, Ace of Pentacles, Lovers, Eight of Pentacles, King of Cups. Okay, thank you universe. ஓகே, ஸோ இன்றைக்கி இந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் நைட் நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ரிலேஷன்ஷிப்பை பற்றி என்ன திங்க் பண்ணாங்க, ஸோ அவங்க மைண்டில் வரக்கூடிய தாட்ஸ் எந்த மாதிரி இருந்திருக்கும் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பர்சனலைஸ் ரீடிங் கிடையாது, கலெக்டிவ் ரீடிங், ஜென்ரல் ரீடிங். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மொத்தத்தை விட்டுடுங்க. ஓகே 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 ஸோ இதில் நமக்கு ஃபீல் ஆகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓகே, கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். நீங்கள் டிட்டாச்மெண்ட்டு ஒரு வைப்ரேஷனில் வந்துட்டு உண்டு. ஓகே, டிட்டாச்மெண்ட் மீன்ஸ் இப்போ என்ன சொல்கிறது, ஓகே, ஸோ நமக்கு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நம்ம இருக்கிறோம். தென் நமக்கு அந்த ரிலேஷன்ஷிப்பில் அந்த ஒரு பர்சனோட கேரக்டர் நமக்கு மனசில் ஆகுது. இந்த ஒரு பர்சனோட கேரக்டர் ராங். தென் இந்த ஒரு பர்சனோட கேரக்டர்ஸ் ஈகோ ஆட்டிடியூட் ஒரு கேரக்டர். தென் இந்த ஒரு பர்சனோட கேரக்டரை வச்சுட்டு நம்ம லைஃப் லாங் இந்த ஒரு பர்சனோட ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஒரு லைஃபாக இருக்கட்டும், கண்டினியூ பண்ண முடியாது நமக்கு. உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வந்துட்டுன்னு வச்சுக்கோங்களா. ஓகே, ஸோ நீங்கள் உங்களுக்கு அது தெரியுது. இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம சொல்கிற விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ இங்கே யாரையுமே நம்ம திருத்த முடியாது. ஓகே,
அப்படி நீங்கள் உங்கள் லைஃப்பில் யாரையாவது நீங்கள் திருத்திருக்கலாம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஸோ இங்கே வந்து யாரையுமே நம்ம திருத்த முடியாது. நமக்கு தெரியுது ஒரு போஸ்டோட கேரக்டர்ஸில் கொஞ்சம் ராங் இருக்குது, இல்லைங்க ஒரு பேடான கேரக்டர் இருக்குன்னு தெரியுது. நம்ம அவங்கள ஒரு டைம் நம்ம திருத்த ட்ரை பண்ணுறோம்னா சொல்லி புரிய வைக்கிறோம். பட் நம்ம சொல்லி புரிய வைக்கிறனாலையும் நம்ம திருத்த ட்ரை பண்ணாலையும் இங்கே வந்து கஷ்டப்படுறதோ இல்லைங்கி ஃபீல் பண்ணுறதோ அது நம்மளை தான் இருப்போம். அப்போசிட் ஒரு பர்சன் ஒருபோதும் அவங்க திருந்த போகிறதே கிடையாது. ஓகே, ஏன்னா பல தடவை நம்ம ஒரு போஸ்டரை திருத்தணும், ஒரு போஸ்டர் நமக்கு பயங்கர இஷ்டப்பட்டுருக்குது, ஒரு போஸ்டரை நம்ம சேஞ்ச் ஆகணும்னு பல தடவை நீங்கள் ட்ரை பண்ணுறனால நமக்கு இங்கே என்ன ஆகும், நம்ம இங்கே ஸ்ட்ரெஸ் ஆகுறோம், நம்ம இங்கே டிப்ரெஷன் ஆகுறோம், நம்ம இங்கே டவுன் ஆகுறோம், நம்ம இந்த ஒரு போஸ்டர் நினச்சி ஃபீல் பண்ணுறோம், அழுறோம். பட் அவங்க அவங்க வந்து ஆக்சுவலி அது நம்ம நல்லது பண்ணாலும் அது லாஸ் ராங்காக வந்து முடியும்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி தான் முடியும். ஸோ இங்கே நம்ம சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா, ஸோ யாரையுமே இங்கே நம்ம திருத்த முடியாது. நீங்கள் ஒரு பர்சன் இப்போ டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறாங்க, இல்லைங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்கல, இல்லைங்க ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ பண்ணுறது மேபி உங்களுக்கு இது ஒரு பர்சனை பிடிச்சிருக்கலாம், மறக்க முடியாமல் இருக்கலாம். பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப் கட்டாயம் உங்களுக்கு வேணும்னு இருக்கலாம். பட் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர்ஸ் ராங். இந்த ஒரு போஸ்டர் பயங்கர ஈகோவாக இருக்கலாம், ஆட்டிடியூடாக இருக்கலாம். உங்களுக்கு அப்போ தெரியும் இந்த ஒரு போஸ்டரோட கேரக்டர் சேஞ்ச் ஆகிறது வரைக்கும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஒரு க்ரோ இருக்காது, இல்லைங்க ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் இருக்காதுன்னு உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆச்சுன்னா தயவு செஞ்சு இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் லெட் கோ பண்ணுங்கள். சரண்டர் டு காட், யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணுங்கள். ஏன்னா இங்கே நம்மளால் யாரையுமே திருத்த முடியாது, பட் யூனிவர்ஸால் திருத்த முடியும். ஏன்னா யூனிவர்ஸ் ஆக்சுவலி இப்போ நம்ம காட் கிடையாதுல்ல. யூனிவர்ஸ் கிட்ட நம்ம சரண்டர் பண்ணும்போது இந்த ஒரு போர்ஷன் திருந்துறதுக்காக சேஞ்ச் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உருவாகுமே தவிர, அவங்க கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வருமே தவிர நம்மளால் இங்கே யாரையுமே திருத்த முடியாது. இப்போ நம்ம சொல்கிற விஷயம் என்னென்னா, ஸோ நீங்கள் அட்டாச்மெண்ட்டில் இருக்கிற வரைக்கும் ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ப்ராப்பர்லி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். மேபி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சில கொஷின்ஸ் வைக்கலாம். நான் வேணால் வெயிட் பண்ணுறேன், பட் இந்த ஒரு போஸ்டோட கேரக்டர் மட்டும் எப்படியா சேஞ்ச் பண்ணி தாங்க, திருத்தி தாங்க அப்படின்னு நீங்கள் ஒரு கொஷின் இப்போ நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அப்போஸ் இருக்கிற பர்சன் இப்போ சேஞ்ச் ஆகுறாங்கன்னு சொல்லும்போது அவங்க லைஃப்பில் நிறைய டவர் மூமெண்ட்ஸ் வரும், இல்லைங்க அவங்க லைஃப்பில் நிறைய இந்த ஒரு பர்சன் திருந்துறதுக்கான ஒரு சுச்சுவேஷன்ஸ் நிறைய வரும். ஏன்னா இப்போ எல்லாருமே வந்து அடிமேல் அடித்தால் அம்மையும் நகரும் சொல்கிற மாதிரி இங்கே வந்து நீங்கள் சொல்கிறனாலேயோ இல்லைங்க நீங்கள் புரிய வைக்கிறனாலும் இங்கே யாரும் திறந்து போகிறது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஸோ யூனிவர்ஸ் ஒரு சில அவங்க திருந்துற மாதிரியான ஒரு ப்ராப்ளம்ஸ் அது க்ரியேட் ஆகும், அவங்களோட கேரக்டர்ஸில் சேஞ்சஸ் வர மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ அப்போ அந்த டைமில் நீங்கள் அட்டாச்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு டைமில் என்ன ஆகும் அப்படின்னா, இன்னொரு பர்சன் நீங்கள் ஃபீல் பண்ணுறாங்க, இல்லைங்க அவங்க கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது நீங்கள் அவங்கள ஓடி போய் காப்பாற்றிடுவீங்க. ஓகே, இல்லைங்கி வந்து இப்போ யூனிவர்ஸ் உங்களுக்காக அங்கே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு ஆக்சுவலி நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட பல தடவை நீங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கலாம், எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி பண்ணி கொடுங்க, அந்த ஒரு போஸ்டோட கேரக்டரை நீங்கள் திருத்தி கொடுங்க. அப்படி யூனிவர்ஸ் கிட்ட பல தடவை நீங்கள் ஒரு கொஷின்ஸ் வச்சுருக்கலாம். அப்போ யூனிவர்ஸ் அங்கே உங்களுக்காக ஒர்க் பண்ணிகிட்ருப்பாங்க. எப்படின்னா அந்த ஒரு போர்ஷன் திருந்துற மாதிரியான சுச்சுவேஷன் உருவாகும், அதுக்கான ஒரு டவர் மூமெண்ட் உருவாகும். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அட்டாச்மெண்ட் இருக்கிறனால நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த ஒரு பர்சனை ஆக்சுவலி நீங்கள் இந்த ஒரு பர்சனை கஷ்டப்படக்கூடிய டைமில் அது உங்களால் பார்க்க முடியாது. நீங்கள் அந்த பர்சனை காப்பாற்ற ட்ரை பண்ணுவீங்க, இல்லைங்க இங்கே சேசிங் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. அப்போது நீங்கள் சேசிங் பண்ண கூட ட்ரை பண்ணுற ஒரு சுச்சுவேஷன் அந்த பர்சன் ஒரு நாள் திருந்த மாட்டாங்க. ஓகே, ஸோ அதனால தான் டிட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷனை நம்ம வாங்க. ஏன்னா டிட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷனை நீங்கள் நிற்கும்போது மட்டும்தான் அப்போஸ் இருக்கிற பர்சன் திருந்தட்டும், திருந்தி நம்மக்கிட்ட வரட்டும் அப்படின்னு நீங்கள் இங்கே ஸ்ட்ராங்காக நிற்பீங்க. அவங்க இன்னொரு விஷயம்னா நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் எதிர்பார்க்குற ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக்காக இருக்கட்டும், இல்லைங்க ஒரு வேல்யூவாக இருக்கட்டும், அது இந்த ஒரு போஸ்டோட கேரக்டரில் மாற்றம் வராத வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. அப்போ அந்த ஒரு போஸ்டோட கேரக்டரில் மாற்றம் வரணும்னா கொஞ்ச நாளைக்கு நீங்கள் கல்லாக இருக்கணும். ஓகே, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாமல் ஒரு நோ கான்டெக்ட் சுச்சுவேஷன் நீங்கள் கொண்டு வந்து விட்டால் மட்டும்தான் அவங்களோட கேரக்டர்ஸ் ஒரு மாற்றம் வரும். ஸோ அதனால தான் அட்டாச்மெண்ட்டில் நீங்கள் நிற்கிற வரைக்கும் அந்த ஒரு பர்சன் கஷ்டப்படுவாங்க, இல்லைங்க நான் அவனை காப்பாற்றும், இல்லைங்க அவன் கஷ்டப்படுறதை என்னால் பார்க்க முடியலை, நான் ஒன்று கிட்டே போய் 2 ஆறுதலாக ஒரு 4 வார்த்தை பேசிட்டு வரேன். நீங்கள் இப்படி அட்டாச்மெண்ட் இருக்கிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ண ஆப்போசிட் இருக்கிற பர்சன் ஒரே நாள் திருந்த மாட்டாங்க.
ஏன்னா அவங்க லைஃப்பில் அவங்க ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணி சில ரியலைசேஷன் வந்தால் மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு வேல்யூ ஈக்குவல் கிவன்டே கொடுப்பாங்க. ஸோ அதனால் டிட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷனை நீங்கள் வாங்க. ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதை யூனிவர்ஸ் கிட்ட ப்ராப்பர்லி சரண்டர் பண்ணுங்கள். இப்போ யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் பண்ணும்போது அது எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நமக்கு பாசிட்டிவாக நமக்கு அது கிடைக்கும் அவுட்புட். ஓகே ஓகே. ஸோ இங்கே நமக்கு என்ன ஃபீல் ஆகுது அப்படின்னா, இங்கே வந்து இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகுறோம். ஆல்ரெடி டிட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷன் நீங்கள் வந்துட்டு. ஓகே. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு போர்ஷன் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். மேபி இந்த ஒரு போர்ஷனோட கேரக்டர்ஸ் மோசமாக இருக்கலாம். இல்லைங்க இந்த போர்ஷன் பயங்கர ஈகோ ஆட்டிடியூட், நான் இப்படி தான் இருப்பேன், என்னோடய லைஃப்பில் இப்படி தான் இருக்கும், நான் ஒரு முடிவு எடுத்துகிட்டு அதை யாருக்காகவும் மாற்ற மாட்டேன், இவங்கள பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணலாம், பயங்கரமாக டாமினேட் பண்ணுறோம், பயங்கரமாக ஹர்ட் ஆக்கியிருக்கலாம் அவங்கள. இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி ஒரு கமிட்மெண்ட் உங்களுக்கு கொடுக்காம அவங்களை கஷ்டப்படுத்திருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்கள் ரிலேஷன்ஷிப் ஒரு ஆன் ஆஃப் கம்யூனிகேஷனில் வந்து போய் நின்றுருக்கலாம். ஸோ உங்களை ஏதாவது ஒரு வகையில் இந்த ஒரு பர்சன் ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு. இல்லைங்க நான் யார் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டேன், நான் இப்படி தான் இருப்பேன், எனக்கு யூனிவர்ஸ் கடவுள் மேலே ட்ரஸ்ட் இல்லை, எனக்கு யார் மேலே எனக்கு ட்ரஸ்ட் இல்லை, நான் இப்படி தான் இருப்பேன், உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம, இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம இருந்திருந்தாங்க அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு பர்சன் அதுக்கான ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். நீங்களும் இந்த ஒரு பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணி நீங்கள் அலோவ் பண்ணிட்டு உண்டு. ஓகே. என்னால் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் எத்தனையோ வாட்டி உனக்கு சில விஷயங்களை சொல்லி புரிய வைக்க நான் ட்ரை பண்ணி பட் நீ திருந்தலை. இனி நீ பட்டு திருந்து, உன் லெசனை நீ அனுபவிச்சுட்டு வா, உன் லெசனை நீ அனுபவிச்சா மட்டும்தான் நீ வந்து திருந்துவேன் அப்படின்னு நீங்களும் கரண்ட் சுச்சுவேஷனில் சேசிங் ஸ்டாப் பண்ணிட்டு உண்டு. டிட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷன் வந்துட்டு உண்டு. உனக்கான லெசனை நீ லேர்ன் பண்ணு, நீ திருந்து என்கிட்ட வா. அப்படி ஒரு ஃபேஷன்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணிங்க நம்ம சொல்லலாம். ஸோ நம்ம சொல்கிற மாதிரி இவங்க ஆல்ரெடி கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே ஓகே. ஸோ நமக்கு இங்கே ஃபீல் ஆகிற விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, மேபி இந்த போர்ஷன் நம்ம ஹையர் பொசிஷனில் உள்ள ஒரு போர்ஷனாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு காஸ்ட் ரிலீஜியன்ஸில் ஏதாவது ஃபேமிலிஸ் இதில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் உங்களுக்குள்ளே இருக்கலாம். இந்த ஒரு போர்ஷன் மேபி டீச்சராக இருக்கலாம், இல்லைங்க காலேஜ் லெக்சராக இருக்கலாம், இல்லைங்க இந்த ஒரு போர்ஷனுக்கு கீழே ஒரு 4 பேர் 5 பேர் இல்லைங்க ஒரு 10 பேர் இந்த ஒரு போஸ்டரோட கீழே வேலை பார்க்குறவங்களாக இருக்கலாம். இந்த ஒரு போர்ஷனோட எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களையும் இவர் கண்ட்ரோல் பண்ணி வைக்கணும், இவர் நின்றுட்டு மேபி கண்ட்ரோல் பண்ணிட்டுன்னு நம்ம சொல்லலாம் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு நேம் இம்பார்ட்டன்ட். தன்னோட நேம் டேமேஜ் ஆகிற மாதிரியோ இல்லைங்க என்னன்னு கேட்டால் இவருக்கு சொசைட்டியில் ஒரு நல்ல நேம் ஒன்று. நான் சொன்ன மாதிரி இவருக்கு கீழே எப்போவுமே ஒரு 10 பேர் இருப்பாங்க. இல்லைங்க இவர்கிட்ட ஒரு சஜஷனுக்காகவும் ஐடியாஸ்க்காகவும் பல பேர் இவர்கிட்ட போய் நிற்கலாம். சொசைட்டியில் ஃபேமிலி வைஸில் இவருக்கு ஒரு நல்ல நேம் உண்டு. ஸோ இவரோட கேரக்டர் என்னென்னா, ஸோ இவருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஸ்நேகம் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸ். எனக்கு நேம் இம்பார்ட்டன்ட், சொசைட்டியில் என்ன 4 பேர் மதிக்கணும், ஃபேமிலியில் 4 பேர் மதிக்கணும், இந்த மாதிரி தாட்ஸ் உள்ள ஒரு பர்சன் வந்து அவ்வளோவா சீக்கிரமாக ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இங்கே இம்பார்ட்டன்ட்ங்கிறது நேம். ஓகே. தன்னோட நேம் டேமேஜ் ஆகுற மாதிரி அவங்க எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க, எந்த ஒரு இதுக்குள்ளே இன்வால்வ் ஆக மாட்டாங்க நம்ம சொல்லலாம். ஓகே. எனக்கு என்ன ஃபீல் ஆகுனா, பல தடவை இந்த ஒரு பர்சன் அவரை பொறுத்த மட்டும் அவர் எப்போவுமே ஒரு ஹை பொசிஷனில் இருக்கணும், இல்லை நாங்கள் ஒரு ஹை ரேஞ்சில் இருக்கணும். ஸோ அவரோட நேம் டேமேஜ் ஆகி போயிடக்கூடாது, பட் ரிலேஷன்ஷிப்பும் வேணும். ஸோ அதனால் பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களை கண்ட்ரோல் பண்ணிட்டோம், நீ இப்படி தான் இருக்கணும், யாருக்கு தெரியக்கூடாது, பல தடவை உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கணும் இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஏன்னா இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு நேம் இம்பார்ட்டன்ஸ். ஓகே. ஸோ அப்படி இல்லைன்னா இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏகப்பட்ட ஹைடிங்ஸ் உண்டு, ஃபீலிங்ஸ். இவரோட ஒரிஜினல் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டு இல்லை, இவர் நிறைய விஷயங்களை ஹைட் பண்ணிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். காரணம் என்னென்னா இவரை பொறுத்த மட்டும் இவருக்கு நேம் இம்பார்ட்டன்ட். இவரை பொறுத்த மட்டும் என்ன அப்படின்னா, நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கழிச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து என்ன சொல்கிறது, இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்யூச்சரில் செய்கிறது மாதிரி இருக்கும். ஸோ இதனால் எனக்கும் என் ஃபேமிலிக்கு நேம் டேமேஜ் ஆகும் இவர் பல தடவை யோசிச்சிருக்கணும். ஸோ அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இவரோட ட்ரூ செல்ஃப் இவர் காட்டிட்டு இல்லை, இவர் பல தடவை கிட்ட மாஸ்க் அணிச்சு நடந்துட்டு நம்ம சொல்லலாம். ஓகே ஓகே. எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் வீடியோ பார்க்குறவங்க ஒரு பர்சனை பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு எல்லா சோஷியல் மீடியாலையும். அப்படி இல்லைன்னா ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு. கரண்ட் சுச்சுவேஷனில் இந்த ஒரு உங்கள் லைஃப்பில் என்ன நடக்குது, இல்லைங்க இந்த ஒரு பர்சனோட உங்களோட மைண்டில் இந்த பர்சன் இருக்காங்களா, இவருக்கு ஒன்றும் அறியாத ஒரு சுச்சுவேஷன், இவருக்கு ஒன்றும் தெரியாத ஒரு சுச்சுவேஷன், இவருக்கு ஆக்சுவல் ஒரு டவுட்டு சுச்சுவேஷன். இப்போவும் நீங்கள் ஸ்நேகிக்கிறீங்களா, இப்போவும் இந்த ஒரு பர்சன் மேலே உங்களுக்கு லவ் இருக்கா, இன்ட்ரெஸ்ட் இருக்கா, கேரிங் இருக்கா, அஃபெக்ஷன்ஸ் இருக்கா, இவருக்கு ஒன்றும் தெரியல. ஏன்னா இந்த பர்சனை பிடிச்சி நீங்கள் இந்த பர்சனோட கேரக்டர் உங்களுக்கு மனசில் ஆகிட்டு உண்டு,
தென் இந்த ஒரு போஸ்ட்டில் பிடிச்சி நீங்கள் பிளாக் பண்ணிட்டு உண்டு, இல்லைங்க நீங்கள் ஒரு பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு உண்டு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு விஷயம் என்ன மனசில் ஆகுதுன்னா, அப்போஸ் இருக்கிற பர்சன் டோட்லி சேஞ்ச்டு. ஓகே, அவங்க டோட்லி சேஞ்ச்ட். இன்னொரு விஷயம் என்னென்னா, இவங்க இனி நம்ம லைஃப்பில் வந்து என்ட்ராக மேபி நீங்கள் மேபி இந்த ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் நீங்கள் நின்றுருக்கலாம். ஓகே, ஸோ எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் இல்லாமல் நீங்கள் நின்றுருக்கலாம். பல தடவை வந்து ஒரு பர்சனை கேர் பண்ணிட்டு. பட் கரண்ட் சுச்சுவேஷன் நீங்கள் அப்படி இல்லை. வந்தால் ஒரு ஸ்டெபிலிட்டியோட வா, இல்லைங்க ஒரு கமிட்மெண்ட்டோட வா, இல்லைங்க என் லைஃப்பில் வரவே வராது. வந்த நேரம் வந்து எனக்கு ஒரு நான் எதிர்பார்க்குற ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டி கொடுக்குறது அந்த ரிலேஷன்ஷிப்பில் வா, இல்லைங்க எனக்கு இந்த ரிலேஷன்ஷிப் வேண்டாம், நீயும் வேண்டாம், உனக்குள்ளே உனக்கு எந்த பாண்டிங்கும் வேண்டாம், நீங்கள் ஸ்ட்ராங்காக இங்கே முடிவு பண்ணிட்டு. ஸோ அது இவருக்கும் மனசில் இவர் நைட்டு திங்க் பண்ணிட்டு. எஸ், கரண்ட் சுச்சுவேஷன் அவன் லைஃப்பில் என்ன நடக்குது, அவன் லைஃப் எப்படி போயிட்டுருக்குது, அவன் மைண்டில் நான் இருக்கிறேன்னா எனக்கு ஒன்றும் தெரியலை. இனிமேல் இவன் லைஃப்பில் நம்ம நினைக்கிற மாதிரி வந்து போய் நிற்க முடியாது. இனிமேல் இவங்களோட லைஃப்பில் நம்ம என்ட்ராகிறோம் அப்படின்னா நம்ம கரெக்டாக இவங்க ஏற்றுக்கவும் மாட்டாங்க. ஏன்னா இவங்க ஒரு டைமில் இன்னசென்ட்டாக இருந்திருக்கலாம், பட் கரண்ட்லி சேஞ்ச் ஆகிட்டு உண்டு. ஓகே, பல தடவை நம்மக்கிட்ட ஒரு கமிட்மெண்ட் ஸ்டெபிலிட்டிக்காக போராடினாங்க. பட் நம்ம அதுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸோ எதுவுமே நம்ம கொடுத்துட்டில்ல. இனிமேல் இவங்க லைஃப்பில் இனிமேல் நம்மளை அவங்க ட்ரஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. ஓகே, இனிமேல் நம்ம அவங்க லைஃப்பில் ஒரு காலோ ஒரு மெசேஜோ பண்ணிவிட்டு போகிறோம் அப்படின்னா இனிமேல் நம்மளை வந்து ஏற்றுக்கவும் மாட்டாங்க, ட்ரஸ்ட்டும் பண்ண மாட்டாங்க. இனிமேல் இவங்க ரிலேஷன்ஷிப்பில் நம்ம போகிறதா இருந்தால் ஒரு கமிட்மெண்ட், ஒரு ஸ்டெபிலிட்டியோடு தான் போகணும். அப்போ தான் இவங்க நம்மளை ஏற்றுப்பாங்க. அது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. நீங்கள் பவுண்ட்ரி செட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறது, ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணது இவருக்கு ஃபீல் ஆகிட்டு உண்டு. ஓகே, இதில் இன்னொரு விஷயம் நமக்கு ஃபீல் ஆகுறது என்னென்னா, பல தடவை இந்த ஒரு பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல, ஒரு பிடி கொடுத்துட்டில்ல, ஒரு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டில்ல அப்படின்னா இவரோட மைண்ட் செட்டை பொறுத்த மட்டும் இந்த ஒரு பர்சன் நீங்கள் என்ட்ரான டைமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பில் இருந்த டைமாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்லேருந்து இவருக்கு ஒவ்வொரு நாளும் திங்க் பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃப்யூச்சர் இல்லை. பின்ன இன்னத்துக்கு நம்மளை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், இன்னத்துக்கு நம்ம எனர்ஜி கொடுக்கணும், அதுதான் ஃப்யூச்சர் இல்லைல்ல. ஏன்னா எனக்கு என்ன தோணும், அவங்களுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். மேபி மேரிட்டல் அஃபேரான ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம், இல்லைங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம், இங்கே காஸ்ட் ரிலீஜன்ஸில் டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ இவரோட மைண்டுக்கு அது எட்டிட்டு உண்டு. நீ நானும் சேர மாட்டோம், நீ நானும் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இல்லை. பின்ன என்னத்துக்கு நான் அதில் கடந்து தேவையில்லாமல் நீயும் பட் இவர் மைண்ட் கேம் களிச்சுடும் ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, இவர் ஆனால் அதில் ஏன்னா இவர் ஹைலி அட்ராக்டட் இவர் உங்ககிட்ட மைண்ட் கேம் கழிச்சிட்டு உண்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்கள் ஃபீலிங்ஸ் எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு. பட் இவருக்கு ஒரு டைம் உங்களை பிடிச்சிருந்தாலும், ஒரு டைம் உங்ககிட்ட அட்ராக்ட் ஆகி, ஒரு டைம் உங்ககிட்ட எமோஷனாக இவர் வந்துட்டு உண்டு நானும். பட் இவர் ஃப்ரீயாக இருக்க டைமாக இருக்கட்டும், இல்லைங்க நைட்டு தூங்குற டைமாக இருக்கும், இவர் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணிட்டு உண்டு. நம்ம அவங்கக்கிட்ட ஓவராக க்ளோஸ் ஆகுறோம், அட்டாச்ட் ஆகுறோம், அடிக்ட் ஆகுறோம். பட் என்னத்துக்கு நம்மளால் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், நான் செய்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இல்லையே. ஓகே, ஸோ அப்படி இவர் பல தடவை நினச்சனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஈக்குவல் கிவ் அண்ட் டேக் கொடுத்துட்டுல. அதனால தான் இவர் பல தடவை வந்து ஐ டோன்ட் கேர் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். எனக்கு நான் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய கெரியர் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய கோல் இம்பார்ட்டன்ட், எனக்கு என் லைஃப் இம்பார்ட்டன்ட், எனக்கு என்னோடய சக்ஸஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இவருக்கு அது எட்டிட்டு நீ நானும் செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பின்ன என்னத்துக்கு அதுக்கு தேவையில்லாமல் நான் என்னோடய எனர்ஜியை போட்டு எதுக்கு அதில் கிடந்து டவுன் ஆக போகிறேன். உனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறத விட நான் என்னோடய சந்தோஷத்துக்கு என்னோடய கெரியருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா என் லைஃப்பில் சக்ஸஸ் இருக்கும். ஓகே, ஸோ அப்படி இவர் நின்றுட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில் இல்லைங்க. எனக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குது, எனக்கு என் ஃபேமிலி பார்க்குற ஒரு எனக்கு நேம் இம்பார்ட்டன்ட், எனக்கு சொசைட்டி முன்னாடி என்னோடய ஃபேமிலிக்கும் சரி எனக்கும் சரி ஒரு நல்ல நேம் இருக்குது, நான் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கேன். ஸோ எனக்கு ஆப்ஷன்ஸ் உண்டு, என்னோடய என் ஃபேமிலி சொல்லக்கூட ஒரு ஆப்ஷனை நான் சூஸ் பண்ணணும்னு இவர் பல தடவை சொல்லிட்டு உண்டு இந்த ரிலேஷன்ஷிப்பில். ஓகே, பட் நோ ப்ரெசன்ட் சுச்சுவேஷனில் இவர் இந்த மாதிரிலாம் காட்டினதுக்கான ஒரு கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம சொல்லலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரு ஆத்மார்த்தமாக ஒரு ட்ரூவாக ஸ்நேகிக்கிற ஒரு பர்சனை அவங்க ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடி அது யார் ஹர்ட் ஆக்கினாலும் சரி, யார் டவுன் ஆக்கினாலும் சரி, ஸோ கரெக்டாக எங்கள் கர்மா உண்டு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் உங்களை ஹர்ட் ஆக்கிட்டு உண்டு, ஒரு ஆத்மார்த்தமாக நீங்கள் ட்ரூவாக நின்றுட்டு உண்டு. பட் இவர் ஃபீலிங்ஸ் கூட எமோஷன் கூட விளையாடிட்டு உண்டு, உங்களை வந்து ஏமாற்றிட்டு உண்டு. ஸோ அதுக்கான ஒரு கர்மா இவர் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துட்டில்ல, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டில்ல. ஓகே, ஸோ அதனால் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணுறாங்க நம்ம சொல்லலாம். ஆத்மார்த்தமாக ஒருத்தவங்களோட கண்ணீர் வந்து அது யாரையும் விடாது. ஃபார் எக்ஸாம்பிள்,
நீங்கள் பொய்யா இருக்கிறீங்க, இல்லைங்க உங்களோட கேரக்டர் ராங், உங்களை அப்போவும் இவங்க ஏமாத்துறாங்க அப்படின்னா அது அது நமக்கு கர்மா வாங்க அஃபெக்ட் ஆகாது. பட் நீங்கள் ரொம்ப உண்மையாக இருக்கிறீங்க, ட்ரூவாக இருக்கீங்க, உங்களோட கண்ணீர் வந்து உண்மை அப்படின்னா கட்டாயம் அது அது யாராக இருந்தாலும் சரி அது அவங்கள அஃபெக்ட் பண்ணும். ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இவர் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ இப்போ தான் நான் அது இதனால தான் நம்ம சொல்கிற ஒரு விஷயம் டிட்டாச்மெண்ட் நில்லுங்க. ஏன்னா இவருக்கு இப்போ தான் இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒரு வேல்யூவாக இருக்கட்டும், உங்களோட வேல்யூவாக இருக்கட்டும் அது மனசில் ஆகிட்டு. ஏன் அப்படின்னா கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் கர்மா ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இவருக்கு லைஃப் டோட்லி டார்க் ஆகிட்டு. டோட்லி இவர் டார்க் நைட் ஆஃப் சோல் ஃபேஸ் பண்ணிட்டுருக்காங்க நம்ம சொன்னோம். டோட்லி டார்க் ஆகிட்டு. நமக்கு இந்த கார்டு பார்க்கும்போது தெரியுது பாருங்கள். ஓகே. டோட்லி இவரோட லைஃப் இந்த சுச்சுவேஷன் தான். மேபி இவர் வெளியே எப்படி அவுட்டரில் இவர் எப்படி வேணாலும் காட்டிக்கலாம். பட் இவரோட லைஃப் கரண்ட் சுச்சுவேஷனில் டோட்லி டார்க் ஆகிட்டு. இவர் எதிர்பார்க்குற ஒரு சக்ஸஸோ, எதிர்பார்க்குற ஒரு பீஸோ, எதிர்பார்க்குற ஒரு ஹாப்பினஸோ, எதிர்பார்க்குற ஒரு பிரைட்னஸோ இது இவருக்கு லைஃப்பில் இல்லைன்னு சொல்லலாம். ஓகே. இப்போ இவருக்கு இந்த ஒரு டைமில் தான் உங்களோட ஒர்த்து மனசிலாகுது. என்ன அப்படின்னா இவர் பல தடவை இவர் கஷ்டப்படக்கூடிய ஒரு டைமில் நீங்கள் இவரை போய் காப்பாற்றிடணுட்டு. பட் இப்போ நான் இவர் கஷ்டப்பட்டார், டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் காப்பாற்ற போகலை, இல்லைங்க நீங்கள் இவரை சேசிங் பண்ண போகலை. நீங்கள் ஸ்ட்ராங்காக முடிவு எடுத்துடணும். உங்கள் லெசனை நீ லேர்ன் பண்ணு, நீ கஷ்டப்படு, நான் அதை பார்த்துட்டு தான் இருப்பேன். நீ என்றைக்கு உன் லெசனில் லேர்ன் பண்ணி திருந்தி எடுத்துகிட்டு என்கிட்ட வரையும் அன்றைக்கி நீ இவான் ஸ்ட்ராங்காக நீங்கள் முடிவு பண்ணிட்டு. ஸோ அப்போ இப்போ இவர் கரண்ட் சுச்சுவேஷன் இவர் டவர் மூமெண்ட் ஃபேஸ் பண்ணுற ஒரு இல்யூஷனில் இருக்கார், நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்காரு. பட் நீங்கள் காப்பாற்ற போகலை. ஸோ இதனால தான் இவருக்கு இப்போ உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசிலாக நம்ம சொல்லலாம். நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரை இம்பார்ட்டன்ட், நீங்கள் இவருக்கு லைஃப்பில் எத்தனை மாத்திரை ப்ரீசியஸாக நீங்கள் நின்றுட்டு, எவ்வளோ ஹெல்ப் பண்ணிட்டு, எவ்வளோ ஹேண்டு கொடுத்து இவரை காப்பாற்றிட்டு இவருக்கு இப்போ தான் மனசிலாகுது. ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன நினச்சிட்டுன்னா, ஓகே இவருக்கு இப்போ நைட்டு உறக்கம் இல்லை. ஓகே. என்ன உறக்கம் இல்லை அப்படின்னா பல தடவை நம்மளோட ஏன்னா இவர் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ்லாம் ஹைட் பண்ணிட்டு இவரோட ட்ரூ செல்ஃபை காட்டிட்டு இல்லை, இவரோட ஒரிஜினல் கேரக்டரை காட்டிட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதை நினைக்கும் போது இவருக்கு தூக்கம் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் கஷ்டப்படுறோம். பட் ரொம்ப நம்ம லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை, நம்ம லைஃப் டோட்லி இருட்டாகிட்டோம். நம்ம கரண்ட் சுச்சுவேஷனில் கர்மா ஃபேஸ் பண்ணிட்டுருக்கோம். மேபி இந்த ஒரு பர்சனுக்கு பண்ண ஒரு துரோகத்தை தான் நம்ம அனுபவிக்கிறோன்னு அது இவருக்கு தெரியுது. ஓகே. பட் இவருக்கு என்னென்னா நம்ம அன்றைக்கி பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ஒரு ட்ரூ செல்ஃபை அவங்கக்கிட்ட காட்டியிருந்தோம் அப்படின்னா, நம்ம ஒரிஜினல் கேரக்டரை காட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா, நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அவங்கக்கிட்ட உண்மையாக இருந்திருந்தோம் அப்படின்னா கரெக்டாக இன்றைக்கி நம்ம இந்த பேடான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்மளை வந்து காப்பாற்றிருப்பாங்க. ஆனால் பல தடவை நம்ம ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிட்டு உனக்கு என் மேலே ஸ்நேகம் இல்லை, ஃபீலிங்ஸ் இல்லை, எமோஷன்ஸ் இல்லை, இல்லைங்க ரூடாக நின்றுட்டு. ஸோ அதனால தான் கரண்ட் சுச்சுவேஷன் இவங்க நம்ம லைஃப்பில் என்ட்ரு ஆகாமல் இருக்காங்க. இல்லைங்க உங்கள் லைஃப்பில் என்ன நடக்கும்னு தெரியல. ஸோ டோட்டலாக இவருக்கு எல்லாத்தையும் நினச்சி நம்ம உண்மையான ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கலாமோ, அதை காட்டியிருக்கலாமோ. ஸோ இதை நினச்சி ஏன் நம்ம இந்த மாதிரி நின்னோம் இவங்க கிட்ட. ஏன்னா நம்ம லைஃப்பில் எந்த சுச்சுவேஷனையும் நம்மளை வந்து எந்த சுச்சுவேஷனும் நமக்காக ஓடி ஓடி வந்தாங்க. பட் இன்றைக்கி என் லைஃப்பில் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு, பட் ஏன் எனக்கு அவங்க லைஃப்பில் வரலாம். ஸோ இதெல்லாம் நினச்சி இவர் ஓவர் திங்க் பண்ணுறது, நைட்டு ஸ்ட்ரெஸ் ஆகிறது, டிப்ரெஷன் ஆகுது, நைட்டு வரைக்கும் தூங்காமல் அப்படியே இருக்கிறது, எப்போ விடியும் இல்லைங்கன்னா இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி கஷ்டப்படணும், சுச்சுவேஷன் எப்போ மாறும். ஓகே. எல்லாம் என்னாலதானே போச்சு இந்த ரிலேஷன்ஷிப்பு என்னால் தான் போச்சு. இந்த ரிலேஷன்ஷிப்பை இன்றைக்கி எல்லாம் என்னை விட்டு போச்சு. ஓகே. எல்லாம் என்னை விட்டு போச்சு. இனி நான் ஆக்ஷன் எடுத்தாலும் இங்கே ஒன்றும் சரியாக போகிறது கிடையாது. ஏன்னா எல்லாம் டோட்லி சேஞ்ச் ஆகிட்டு, ரிலேஷன்ஷிப்லேயும் சேஞ்சஸ் நடந்துட்டு, ஆப்போசிட் இருக்கிற பர்சனும் சேஞ்ச் ஆகிட்டு. இதை குறித்து இவங்களுக்கு தூக்கம் நம்ம சொல்லலாம். ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒர்க் பண்ணுறதுக்கான ஒரு கைடன்ஸ் வரை கிடச்சிட்டு. மேபி உங்களோட வேல்யூ ஒர்த்து மனசில் இருக்கலாம், இந்த ரிலேஷன்ஷிப்போட ஒர்த்து மனசில் இருக்கலாம். மேபி இந்த ஒரு பர்சனுக்கு ஏதாவது ஒரு வேலை கைடன்ஸ் கிடச்சிருக்கலாம். ஓகே. உங்களோட வேல்யூ ஒர்த்து புரியுற மாதிரி, இவரோட ரிலேஷன்ஷிப்போட ஒர்த்து புரியுற மாதிரி இவருக்கு கைடன்ஸ் கிடச்சிடும். ஸோ அதனால் கரண்ட் சுச்சுவேஷன் இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப்பை மெச்சூரிட்டியோட பார்க்குறாங்க. இது வரைக்கும் இம்மெச்சூரிட்டி லெவலில் இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு ஃப்யூச்சரில் இவர் நினச்சிட்டோன்னா இப்போ இவர் மெச்சூரிட்டியோட பார்க்குறாங்க. உங்களை ஹோல்டு பண்ணி பிடிக்கிறாங்க. இவருக்கு லைஃப்பில் எப்போவுமே நீங்கள் வேணும், லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் வேணும். ஏன்னா இவரோட கஷ்டத்தை நிற்கிற ஒரே ஆள் நீங்களாக தான் இருந்துருக்கிறீங்க இந்த ரிலேஷன்ஷிப்பில். மேபி இது லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். உங்களை ஹோல்டு பண்ணி இவருக்கு லைஃப்பில் இப்போ நீங்கள் வேணும்.
முன்னாடி வரை நீ என் லைஃப்பில் இம்பார்ட்டன்ட் இல்லை, எனக்கு ஒரு ஃப்யூச்சரில் நினச்சிட்டோம்னா கரண்ட் சுச்சுவேஷன் அப்படி இல்லை. நீ எனக்கு லைஃப்பில் வேணும், லைஃப் லாங் வேணும். ஏன்னா என்னோட லைஃப் டார்க்காக இருக்கும்போது நின்ன ஒரே ஆள் நீ தான். ஓகே. பட் இன்னொரு விஷயம் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, கரண்ட் சுச்சுவேஷனில் அந்த ஒரு பர்சனை கரெக்டாக ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபீலிங்ஸ் எமோஷன் எதுவுமே இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை. இவர் என்ன நினச்சிட்டோன்னா, இப்போ எல்லோரும் இப்போ நம்ம லைஃப்பில் எப்பவும் நமக்கு யூனிவர்ஸ் வந்து எப்பவும் நமக்கு ஒரே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை கொடுக்க மாட்டாங்க. ஒரு டைமில் நமக்கு யூனிவர்ஸ் ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷனை கொடுத்தாங்க. பட் அந்த டைமில் நம்ம எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டோம். பட் அதேமாதிரி ஒரு சுச்சுவேஷன் மறுபடியும் கிடைக்குமா? ஓகே. ஸோ அப்போ இன்றைக்கி இப்போ நம்ம கஷ்டப்படுறோம், நம்ம கர்மா ஃபேஸ் பண்ணுறோம். இது குறைச்சி நாள் கூட போகட்டு. ஓகே. நம்மளோட கஷ்டம் நம்மளோடய போகட்டு. இப்போ நம்ம இருக்கிற சுச்சுவேஷன் டோட்லி டார்க். இந்த டைமில் போய் நம்மளோட ஃபீலிங்ஸ் எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது சரியில்லை. ஏன்னா இவருக்கு தெரியும் நீங்கள் ஸ்ட்ராங்காக பவுண்ட்ரி செட் பண்ணிட்டு உண்டு. ஆல்ரெடி அவர் ஹர்ட் ஆகிட்டுண்டு, ஆல்ரெடி அவர் டவுன் ஆகிட்டுண்டு, ஆல்ரெடி அவர் ஜீரோ ஆகிட்டுண்டு. மறுபடியும் நீங்கள் ஒன்று இவருக்கு லைஃப்பில் வந்து நீங்கள் ஆல்ரெடி பிடிச்சி பிளாக் பண்ணிட்டு உண்டு. ஓகே. நீங்களே கொஞ்சம் ஹர்ட் ஆனால் என்ன ஆகும்? ஓகே. அந்த ஒரு சுச்சுவேஷன். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு போதும் உங்ககிட்ட வரணும்னு நினைக்கிறாங்க. பட் ஏதோ ஒரு விஷயம் வேறு பேக்கில் பிடிச்சி இழுக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, பல தடவை இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிளாரிட்டி இல்லை, ஃப்யூச்சரில் நினச்சிட்டு உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அவங்கள வந்து ராங்காக பிஹேவ் பண்ணிட்டு உண்டு, உங்களை டாமினேட் பண்ணிட்டு உண்டு, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு. பட் இவருக்கு அது இப்போ ஃபீல் ஆகுது. என் லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு பர்சன், என் லைஃப்பில் பெஸ்ட்டு, என் லைஃப்பில் இவங்க தான் எனக்கு பெஸ்ட்டுன்னு ஒரு பர்சனை நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். நீ என்ன முகத்தை வச்சுட்டு நான் அவங்கக்கிட்ட போவேன்? எது நான் எனக்கு ஃப்யூச்சர்னு நினச்சேன்னா அதான் இன்றைக்கி என் லைஃப்பில் ஃப்யூச்சராக நிற்குது. அன்றைக்கி நான் ஒரு நல்லபடியாக நடந்திருந்தேனே நல்லா இருந்திருக்கும். ஓகே. இவர் ஹீல் ஆகணும். ஏன்னா இவர் ஆக்சுவலி உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு. ஸோ அதெல்லாம் நினச்சி இவருக்கு உங்ககிட்ட வர முடியாத சுச்சுவேஷன் ஆகும். இவர் ஹீல் ஆகிற டைமில் தான் இவர் எல்லாத்தையும் மறந்து இவர் தன்னைத்தானே இவர் ஹீல் பண்ணி சரியாகிற டைமில் இந்த ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு அவுட்கம் கிடைக்கும். பட் கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் உண்டு, எமோஷன் உண்டு, ஸ்நேகம் உண்டு. பட் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை நம்ம சொல்லலாம். ஓகே. ஏன்னா இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுற சுச்சுவேஷனில் இப்போ இவர் இல்லை. ஓகே. ஏன்னா இவருக்கு லைஃப் டோட்லி டார்க் ஆகிட்டு. மேபி இந்த ஒரு போஸ்டோட ஈகோ மேக்ஸிமம் இந்த போஸ்டோட ஈகோ டெத் ஆகிட்டு நம்ம சொல்லலாம். ஓகே. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் ஷோர் அவங்களுக்கு கொடுப்பாங்க. பட் இவர் ஃபாஸ்ட்டில் நடந்த விஷயங்கள் எல்லாம் மறக்கணும். தென் இவருக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, யூனிவர்ஸ் இவருக்கு கரண்ட் சுச்சுவேஷன் இவருக்கு லைஃப் டோட்லி டார்க் ஆகிட்டு ஜீரோ ஆகிட்டு யூனிவர்ஸ் இவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. ஓகே. அவரோட கர்மாவோட ஃபேஸ் பண்ணி இவரோட கேரக்டரில் சேஞ்சஸ் வரக்கூடிய டைமில் யூனிவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் இன்னொரு பர்சன் உங்களை சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஸ்டெபிலிட்டி, ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். ஓகே. ஸோ நீங்கள் இப்போ என்ன வைப்ரேஷன் நிற்கிறீங்களோ அதே வைப்ரேஷன் இங்கே நில்லுங்க. ஓகே. அவங்களா நீங்கள் எப்போவுமே நம்ம வந்து யாரையுமே திருத்த முடியாது. அவங்களா திருந்தது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், திருந்தி வந்தால் மட்டும் தான் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஈக்குவல் கிவன் டேக்காக இருக்கட்டும், ஒரு வேல்யூவாக இருக்கட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாமல் இவர் கரண்ட் சுச்சுவேஷனில் இவர் ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு இவர் நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதது, பல தடவை ஐ டோன்ட் கேர் நின்றுட்டு உண்டு, என்னோட காரியம் தான் எனக்கு இம்பார்ட்டன்ட், உங்களோட காரியத்தில் இவர் நின்றுட்டு இல்லை, ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டுல, எமோஷன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிட்டல அப்படின்னா இவர் எல்லாத்தையும் உங்ககிட்ட எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஷேர் பண்ணணும், எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். ஒரு நல்ல டைம் எப்போ வரும், இவருக்கு லைஃப்பில் ஒரு ப்ரைட்டான டைம் எப்போ வரும், எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். நீங்கள் எதிர்பார்க்க ஒரு கமிட்மெண்ட் கொடுக்கணும். நீங்கள் அவருக்கு தெரியும் கமிட்மெண்ட் இல்லாமல் நீங்கள் இனி இவர் அலோவ் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும். ஸோ இவர் கரெக்டாக இவர்கிட்ட உங்களுக்கு ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். ஓகே. டிட்டாச்மெண்ட் ஒரு வைப்ரேஷன் நில்லுங்க, பேஷன்ஸில் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கான ஒரு கமிட்மெண்ட் கிடைக்கும். ஓகே. ஓகே. இதுதான் அந்த போஸ்டோட எஸ்டர்டே நைட் அவங்களோட தாட்ஸாக இருக்கட்டும், இல்லைங்க எனர்ஜியாக இருக்கட்டும், இதுதான். இனி நமக்கு இங்கே இம்பார்ட்டன்ட் ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். ஓகே. ஓகே. இங்கே நமக்கு 22 ஏஞ்சல்ஸ் நம்பர்ஸ் இம்பார்ட்டன்ட். அதை தவிர்த்து 555 222 555 நமக்கு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகும், சேஞ்சஸ் நடந்துகிட்ருக்கு, அதையும் குறிக்குது. ஓகே. ஸோ இந்த நம்பர் கண்டினியூஸாக பார்க்குறீங்க அப்படின்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகும். அதை தவிர்த்து இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து பார்க்கலாம். ஜனவரி இம்பார்ட்டன்ட், பிப்ரவரி இம்பார்ட்டன்ட், ஓகே, ஏப்ரல் இம்பார்ட்டன்ட், ஜூன் இம்பார்ட்டன்ட், மே இம்பார்ட்டன்ட், ஜூலை இம்பார்ட்டன்ட், ஆகஸ்ட் இம்பார்ட்டன்ட், செப்டம்பர் இம்பார்ட்டன்ட், நவம்பர் இம்பார்ட்டன்ட். ஓகே. தென் இம்பார்ட்டண்டான
டேட்டு பார்க்கலாம். 1 இம்பார்ட்டன்ட், 2 இம்பார்ட்டன்ட், 3 இம்பார்ட்டன்ட், மார்ச் மந்த் இம்பார்ட்டன்ட், 4 இம்பார்ட்டன்ட், 5 இம்பார்ட்டன்ட், 6 இம்பார்ட்டன்ட், 7 இம்பார்ட்டன்ட், 8 இம்பார்ட்டன்ட், 9 இம்பார்ட்டன்ட், 11 இம்பார்ட்டன்ட், 16 இம்பார்ட்டன்ட், 18 இம்பார்ட்டன்ட், 777 இம்பார்ட்டன்ட். ஓகே, எஸ். இந்த நம்பரில் உங்களுக்கும் டேட் ஆஃப் பர்த்தோ இல்லைங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ண டேட்டோ இல்லைங்க ரிலேஷன்ஷிப்பில் இம்பார்ட்டன்ட் ஒரு டேட்டோ வந்துச்சுன்னா கரெக்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ரெசனேட் ஆகும். தென் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் கனெக்ட் ஆகி இருக்கும்போது மட்டும் தான் அவங்களோட எனர்ஜி நமக்கு இங்கே அப்டேட் ஆகும். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.